மருமகளே, நீ என் பையன் பெரியவன் ஆகிட்ட உடனே கல்யாணம் உங்கள் 2 பேருக்கு தான். மனச டேய், நான் போய் என் தங்கச்சி பொண்ணை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் குளிச்சு ரெடியா இருண்ணா. நான் வர வரைக்கும் குளிச்சுட்டு இருக்காத. எங்கே இவ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண சொன்னால் எங்கேயாவது போயிடுறது. ஆ இங்கதான் இருக்காளா? மருமகளே ஆய். ஏய் மாமா, நம்ம உன்னை பஸ் ஸ்டாண்ட்லாம் தெரியல, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க? அதுவா மாமா, ஒரே வெயிலா இருந்துச்சா, அதான் மரத்துக்கடியில பொட்டியா போட்டு உட்காந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. பாப்பா தம்பி வா வா போலாமா? அதான் பட்டணத்துக்கு வந்தாலும் மஞ்சப்பைய விட மாட்டாங்க. இதெல்லாம் ட்ரங்க் பட்டியாது. நானும் குப்பை தொட்டில நினைச்சேன். போன கிடக்குது. ஊரையே காலி பண்ணிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகலாம் நினைச்சிட்டாலோ. ஐயோ அழகா இருக்காரு. எம்மா பெரிய வீடு. அடியே பூரணி, நல்லா வசதியான இடத்துல தான் வாக்கப்பட போற. மாமா மாமா மாமா. என்னது மாமாவா? மதன் மாமா ஏன் போறாரு? அது மதன் மாமா இல்லடி, டிரைவர் லூசு. டிரைவரா? அப்ப மதன் மாமா. எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஒத்த கை சித்தப்பா என்ன பண்றாரு ஊர்ல? ஒத்த கை சித்தப்பா ஊர்ல ஒரே கைய வச்சுக்கிட்டு புல்லட் ஓட்டிட்டு இருக்காரு மாமா. ஓ அப்படியா? திருந்தாத பையன் அவன். மாடு கண்ணுக்குடி போடுச்சுனாங்க. சீம்பால் எங்க இருக்கு மாமா? சரி 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 சரி. ஊர்ல கிங்கினி மிங்கின்னு சுத்திட்டு இருந்த, இப்ப பெரிய ஆளா மலை மலை மலைன்னு வளர்ந்துட்ட. டாய், அத்தை பொண்ணு வந்திருக்கா, கண்டுக்காம போற? ஹாய் டாடி, நான் சாயந்தரம் வரத்துக்கு லேட் ஆகும், சாப்பிட்டு படுத்துருங்க. சரிடா. வேலைக்கார எதுவும் தொந்தரவு பண்ணிருக்காங்க. போடா பட்டா மதன் மாமா. ஆமாண்டா. இல்லை, நேற்று அந்த படம் பார்த்தேன், சுத்தமாக நல்லா இல்லை தெரியுமா? ஏன் போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு. நீ வரல, நல்ல வேலை. சரி சரி. அப்படியா, போனியா? இல்லடா 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 இல்லடா. நாளைக்கு வரேன்டா, நாளைக்கு பார்ப்போம். ஓகேடா ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நான் வரேன் நான். சரிடா, உனக்கு கூட மாட்டியே. சரி பேசு, நான் கேட்டுனே இருக்கேன். சரி. ஓகே ரைட்டா. ஏதோ உனக்கு ஆஃபீஸ் இல்லை, இவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க. மாமா சரி, நீ வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, நானாவது வேலைக்கு போகிறேன். சரிடா. மாமா, உங்களுக்காக ஆசாசியா சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க மாமா. முடிஞ்சிச்சு. ஏமா, இந்த சட்டையை தான் துவச்சு பல நாள் ஆச்சே, இது ஏன் அயன் பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் வர வர மாமா மேல உனக்கு பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. நல்லாரு நல்லாரு. மச்சான் பப்ஜி. ஓகேடா. டே குமாரே, பப்ஜி வரியா? ஓகேடா. மச்சான். மாமா. மச்சான் கேக்குதா? கேக்குது மாமா. மச்சான். மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. என்னது இது? பஜ்ஜி மாமா. என்ன மாமா, யார் யாருக்கோ கால் பண்ணி மச்சான் பஜ்ஜி மச்சான் பஜ்ஜின்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு வார்த்தை பூனி பஜ்ஜி அப்படின்னு சொல்லி தான் சுட சுட சுட்டு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா? உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண மாமா. நீங்க அப்புறமா சாப்பிடுங்க மாமா, இங்க வச்சிடுறேன். ஏன் முறிக்கிறாரு? என்ன புலனுக்கா இருக்கு? என்ன பண்றாரு?
ஹலோ சொல்லு மச்சான். படத்துக்கடா வேலை இருக்குடா. ஆ. போயிட்டு வாங்க. மாமா அந்த சோப் பவுடர் எங்க இருக்கு? என்ன பூர்ணி என் லேப்டாப் பாத்தியா? மாமா நான் தான் மாமா நினைச்சு வச்சிருக்கேன். நினைச்சு வச்சிருக்கியா ஒளிச்சு வச்சிருக்கியா? அழுக்கா இருந்துச்சுல அதான் தண்ணியில நினைச்சு வச்சிருக்கேன் மாமா. நினைச்சு வச்சிருக்கியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதோட விலை என்னன்னு தெரியுமா? தெரியாது மாமா. உன்ன ச்சே, நல்லா பட்டிக்காட்டுலேருந்து வந்து என் உசுரை வாங்கறதுனே வந்திருக்கா போல. லேப்டாப் எந்த நிலைமையில இருக்கோ. யோ மாமா என்னைய உன் பையன் கண்டுக்கவே மாட்டேன்றான். அது கூட பரவாயில்ல, நேத்து வந்து திட்டுறான். நீ தானே சின்ன வயசுல சொன்ன எனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம்னு. போற போக்கு பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல. பேசாம அந்த டிரைவரைய கூப்பிடு. யோ ஊருக்கு போறையா, டிரைவரை கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்லியா? இதுக்கு இல்லாம ஊருக்கு போவாங்க. ஆட போயா, நீயும் ஊருக்கு போட மாட்டேற, உன் பையனும் எனக்கு கண்டுக்க மாட்டேறான். அதை பார்த்து நீயும் ஐடியா தர மாட்டேன்ற. ஐடியா தானே. ம் மாமா தரீங்க வா. மாமா வாழைப்பழ தோலை உரிச்சு கீழே போடுறேன், நீ அதுல வழுக்கி விடுற மாதிரி போ. மொயினா கொண்டக்காயி எங்க பழகவுத்துட்டாலே தினம் தினமும் டார்ச்சர் பண்ணிய வேஷத்தை கலைச்சிட்டா. கொஞ்சம் பழைய ஐடியாவா இருக்கே. பழசா? ஓல்ட் இஸ் கோல்ட். மாமா மாதிரி பழசானாலும் சும்மா கின்னுன்னு இருக்கும். தூ. வந்து தொலை. யாரோ கேட்டு தர சத்தம் கேக்குது. என் மவனாதான் இருப்பான் போ. அது நம்மளாச்சே. பெரிய ஐயோ மாமா, விழுறேனே. அப்பா. என்ன போயிட்டாரு? இதுங்க என்ன பண்ணுதுங்க? ரோசப்ல பார்க்க நயன்தாரா மாதிரி இருக்கா? மாமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீ நல்லா பண்றியா? கருமோ. எனக்கு ட்ரீட் வைக்கிற வரைக்கும் அவனை விடுறதா இல்லை, எல்லா வாட்டியும் ஏமாத்திட்டு இருக்கான். மாமா என்னம்மா? யார் மாமா இவங்கெல்லாம்? அவங்களா மதனோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஹாய். மா எனக்கு ஒரு மாதிரி துணி வாங்கிட்டான். எனக்கு ஒரு மாதிரி பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டான். போடி, என்னத்தையாவது லூசு மாதிரி பேசிட்டு. மாமா ஐ என்ன இருக்குமா இருக்கு பிடிக்குது. டேக் காபி. தேங்க் யூ. Thank you. டேக் யூ டேக். யார் இவ? மதனோட ஓகே. ஏய் எங்க போற? உட்காரு. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. அதுவும் அந்த காதுல இருக்க பூ. தேங்க்ஸ். கால்ல இருக்க கொலுசு செலவுக்கு சூப்பரா 500 ரூபாய் இருக்குங்க. கேட்டிருந்தேனே, எங்க நியூ கொலுசு. வச்சிருக்கீங்க? ஏய் மதன், ஹாய், ஹாய். ஹாப்பி பர்த்டேடா. ஆமா, உன் மாமாக்கு என்ன gift வச்சிருக்க? நான் மாமாக்காக கடைக்கு வெள்ளனே போய் இந்த புது வெடி சட்டை வாங்கிக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன சொல்லி கொடுக்க போற? ஹாப்பி பர்த்டே தான். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். புதுசா சொல்லு. ஃபக் யூன்னு சொல்லு. ஃபக் யூ? ஆமா, அப்படியே ஃபக்கி சொல்லக்கூடாது, இப்படி விரல நீட்டி சொல்லணும். ஏய் பூ மதன் வந்துட்டான் பாரு. ஓ அரே ஃபக் யூ ஃபக் யூ ஃபக் யூ. இந்த தட்டு வேற. என்னங்க நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல, மறந்து. ஃபக் யூ. தேங்க்ஸ்ங்க. பாட்டி இருக்கு வந்து மகம் வைஃபிங் கூப்பிட்டு மாமா ஃபக் யூ. புடிங்க. ஓகேவா? செத்தா. புட்டுக்கோ. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? யார் முன்னாடி எப்படி நடக்கணும் விவசாய இல்ல? என்ன ட்ரெஸ் இது? இந்த பேண்ட்டுக்கு எவ்வளவு கொலுசு போடுவாளா? இதுல இந்த பூ வேற. நீ ஊர்ல இருந்து வரலன்னு எவன் எழுதான்? கெட் த ஃபக் அவுட் ஆஃப் மை ஃபேஸ். மாமா எனக்கு இல்ல பக்கியூ, உங்களுக்கு தான் பக்கியூ. ஏய் ஏதா அசிங்கமா சொல்ற போற, போயிடு. மாமா பக்கியூ. நான் மருமகளே, அடுத்து என்ன பிளானு? பிளானும் இல்ல ஒன்றும் இல்ல மாமா.
முதல் மாமாக்கு நான்லாம் சரிப்பட்டே வர மாட்டேன். அவருக்கு இந்த ஊர் பொண்ணு தான் சரி. என்னம்மா வீடியோட கிளைமேக்ஸ் வந்துட்டியா? ரொம்ப சோகமா பேசுற. பஸ் போட்டு விடுங்க மாமா, நான் ஊருக்கு போய் சேர்றேன். பஸ் எதுக்கு? அந்த டிரைவரு. ஓ சரி பரலையா? என்ன நீ கண்டுக்கவே இல்லை? கண்டுக்க வைப்போம். என்ன இப்பயும் பார்க்க மாட்டா? அப்பா இங்க இருந்த ஃப்ரிட்ஜ் எங்கப்பா? ஐயோ அதுக்கு சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் என்னமோ இங்க ரைட்ல தான் இருக்கு. அப்பா எங்கப்பா இந்த ஃப்ரிட்ஜ்? எடுத்தா இருக்க மாட்டியா? ஒண்ணு எடுத்து தேய்க்க வேண்டியதா இருக்கு. அப்பா வாஷிங் மிஷின் இங்க தான் வச்சேன், காணோம். என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டா. சரி ஓகே, சரண்டர் ஆயிட வேண்டியதான். நினைச்சு வச்சிருக்கியா? அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? ச்சே. சட்டையை ஒரு நாள் போட்டுக்கிறா. டேய் இதே மாமன் எனக்கு ஆசை அயன் பண்ணாதடா. தெரியும் அப்படியா? டேய் மாமனுக்காக ஆசையா சமைச்சு வச்சுடி. டேய் நான் போய் என் தங்கச்சி பொண்ணை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் குளிச்சு ரெடியா இருண்ணா. நான் வர வரைக்கும் குளிச்சுட்டு இருக்காத. எனக்கு உனக்கு பிடிக்காமலாம் இல்லடி. ஏன் அத்தம்மா உங்கள்கிட்ட நாள் வந்து பண்ணாம வேற யார் பண்ணுவா? இன்னும் நீ என்ன நம்பலல்ல?